இப்போ 22 ரொம்ப ஈஸி. என்ன தெரியுமா, ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனே தான். ஆனால் அது வந்து அலர்ட்டும் ஆகும். அலர்ட் மட்டும்தான் ஆகும், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இது நேரம் என்ன பண்ணணும் நீங்கள் கெஸ்ஸே பண்ணியிருந்துருக்கணும். ஆல் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் இந்த லைனை டெலிட் பண்ணி விட்ருங்க. அப்போ ரிசல்ட்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நீங்கள் இந்த ரிசல்ட் டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல்னு போட்டிங்கல்ல, இதை வந்து அலர்ட்டுக்குள்ளே போட்டுருங்க. அலர்ட்டுன்னு போட்டுட்டு அலர்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. யோசிச்சிங்களா இது யோசிச்சிருந்தீங்கன்னா யூர் ஆன் ட்ராக், அவ்வளோதான். இது அவன் எப்படி பண்ணான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் திஸ் இஸ் டெஃபினெட்லி த ரைட் வே டு டூ இட். இப்போ வந்து நான் ராகுல்னு அடிச்சுட்டு இதை கொடுத்தனா அலர்ட் ஆகும். புரிஞ்சுது என்ன நடந்துச்சுன்ட்டு? அப்படியே இப்போ இது வந்து அதுக்குள்ளே போகாமல் அதுக்கு பதில் அலர்ட்டுக்குள்ளே அனுப்பிச்சுட்டோம், அலர்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான். மிச்சப்படி நடந்தது எல்லாமே சேம் தான். இதில் என்னென்னா, அதை வந்து ஈக்குவல் டு போட்டு அனுப்பிச்சிருப்போம், இதில் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே அனுப்பிச்சிருப்போம். ஏன்னா அலர்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். எப்பயுமே ஃபங்க்ஷன் வந்து ப்ராக்கெட்ஸ் இருக்கும், ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் அனுப்புவோம் ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறப்ப மட்டும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலர்ட்ன்றது ஃபங்க்ஷன், ஆனால் வந்து அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. அது வந்து இன்னர் HTMLங்கிறது ஒரு எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட்டு கொடுக்குறப்ப இப்படி கொடுப்போம், ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறப்ப இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட்டு கொடுப்போம். அவ்வளோதான்.